கோவையில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவையில் வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் சரவணம்பட்டியை சேர்ந்த உதயகுமார். இவர் நேற்று அவர் வீட்டில் இருந்த பொழுது ஒரு வழக்கு விஷயமாக பொள்ளாச்சி வரை செல்ல வேண்டும் என கூறி 4 நபர்கள் வீட்டிலே வந்து அவர் காரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். காரானது கோவையிலிருந்து எல்என்டி பைபாஸ் வழியாக மயிலேறிப்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த 4 நபர்களும் அவரை வழக்கறிஞர் உதயகுமாரை காரை விட்டு இறக்கி அரிவாளால் வெட்டி அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். அந்த வழியாக சென்றவர்கள் இந்த தகவலை பார்த்துதான், இந்த சம்பவத்தை பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரிலே காவல்துறை வந்து பிரேதத்தை உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். இதனிடையே இது தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பெரிதாக பரவியதால் உடனடியாக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தடயங்களை சேகரித்தார். மேலும் புதிதாக தனியாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த சூழ்நிலையிலே இன்று காலை கோவை மாவட்டம் கோவில்பாளையம் காவல் நிலையத்திலே சென்று 4 நபர்கள் இந்த வக்கீல் உதயகுமார் கொலை வழக்கில் நாங்கள் தான் கொலை செய்தோம் என கூறி அவர்கள் சரண்டராகி இருக்கிறார்கள். இந்த 4 நபர்களுமே கோவை கணபதி மற்றும் ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த ஒரே பகுதியைச் சேர்ந்த நபர்கள் என கூறப்படுகிறது. இந்த 4 நபர்களிடமும் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே கொலை செய்த சம்பவத்தில் வழக்கறிஞர் உதயகுமார் அவரின் ஆணுறுப்பை அறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மருத்துவ பரிசோதனை தெரிய வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக பெண் தொடர்பான விவகாரமாக இருக்குமோ என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே தான் இந்த உதயகுமார் என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஜான் பாண்டியன் நடத்திய தமிழக மக்கள் உரிமை கட்சி என்ற கட்சியிலே பொறுப்பில் இருந்திருக்கிறார். பின்னர் அங்கிருந்து விலகி கமலஹாசன் நடத்திய மக்கள் நீதி மையத்திலும் கட்சியிலே பொறுப்பில் இருந்திருக்கிறார். பின்பு அங்கிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இவர் கட்சி ரீதியாக எதுவும் தொடர்பில் இருந்து பிரச்சனையில் இவர் கொலை செய்யப்பட்டாரா, அல்லது இவர் ஆணுறுப்பை அறுத்ததால் இவர் பெண் சம்பந்தமான பிரச்சனையில் ஈடுபட்டு கொலை செய்யப்பட்டாரா, அல்லது வேறு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட பிரச்சனையால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களிடம் போலீஸ் விசாரணை எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிய வரும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.